நம்மோட ப்ரீவியஸ் வீடியோவில் யூனிக் ஃபில்டர் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் பேஸ்டு ஃபில்டரிங், அதாவது கஸ்டமர் நேம் வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ ஸ்ட்ரிங் பேஸ்டு ஃபில்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது சேம் பேஸ் டேட்டா யூஸ் பண்ணுறோம். சேம் பேஸ் டேட்டா லிஸ்ட் ரேஞ்ச் அதை யூஸ் பண்ணி இந்த கிரைட்டீரியாஸ் படி ஃபில்டர் பண்ணி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். டேட்டா அட்வான்ஸ் ஃபில்டர், செலக்ட் ரேஞ்ச், லிஸ்ட் ரேஞ்ச். ஓகே, இங்கே கிரைட்டீரியா கஸ்டமர் நேமை பேஸ் பண்ணி ராகவ் சுப்ரமணியன் அப்படிங்கிற கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ரிசல்ட் பொசிஷன்ல கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் கிரைட்டீரியா ராகவ் சுப்ரமணியன் கொடுத்துருக்கிறதுனால ராகவ் சுப்ரமணியன் வந்து ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 4 இந்த 4 ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தனியாக இதை நம்ம ஃபில்டர் பண்ணி இங்கே பார்த்தாலும் 4 லைன் இருக்கு. ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 4. ஸோ இதுதான் அங்கே ஃபில்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளிக்ல கொண்டு வரும். ALT-HEA ஷார்ட்கட். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து அதுவும் சேம் கிரைட்டீரியா தான், ஆனால் அதை ஃபில்டர் பண்ணும்போது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். டேட்டா அட்வான்ஸ் ஃபில்டர், லிஸ்ட் ரேஞ்சு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இந்த கிரைட்டீரியாவை மட்டும் இந்த ரெட் கலரில் உள்ள கிரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷனில் ரிசல்ட்டு கீழே செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கும். டேட்டா வரல. ஏன் டேட்டா வரல? அதே நேம் தான் இருக்கு, ஆனால் டேட்டா ஏன் வரல அப்படின்னு போய் அந்த டேட்டாவை செக் பண்ணணும். நம்ம க்ரைட்டீரியா என்ன பண்ணியிருக்கோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கு மேட்ச் ஆகாததுனால நம்மளுக்கு டேட்டா வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அதில் உள்ள இந்த லிஸ்ட் ரேஞ்சில் உள்ள டேட்டா இல்லை, அதாவது ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறதுனால கிரைட்டீரியா வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும், அதாவது இந்த கிரைட்டீரியா படி. நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ராகவ் சுப்ரமணியன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் லெஸ் தேன் சிம்பிள் இப்படி கொடுத்துருக்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது ராகவ் சுப்ரமணியன் கஸ்டமர் இல்லாமல் மற்ற கஸ்டமருடைய டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கு. டேட்டா லிஸ்ட் ரேஞ்ச் கிரைட்டீரியா ராகவ் சுப்ரமணியன் நாட் ஈக்குவல் டு copy to another location. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 வந்துருக்கு. ஸோ மொத்தம் 20 இருக்குது. 20ல் 4 வந்து ராகவ் சுப்ரமணியனுடைய நேம்ஸ் இருக்கிறதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி உள்ளதை மட்டும் இங்கே நம்மளுக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கு. எது தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்காக இந்த நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெண்டு காலமை உள்ள கிரைட்டீரியாவை யூஸ் பண்றோம். 2 காலம், அதாவது ப்ராஜெக்ட் காலம், கஸ்டமர் நேம். இந்த ப்ராஜெக்ட் 1ல் ராகவ் சுப்ரமணியன் எத்தனை இருக்கிறாரு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்காக இந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் 1ல் மட்டும் ஆக்சுவலாக 4 இருந்தது. ப்ராஜெக்ட் 1ல் மட்டும் எத்தனை இருக்குங்கிறத பார்ப்போம். டேட்டா
லிஸ்ட் ரேஞ்ச் க்ரைட்டீரியா. நம்ம சேம் லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே செலக்ட் ஆகிருக்கிறத அப்படியே வச்சுட்டு நம்ம க்ரைட்டீரியாவை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கு. ஸோ ரிசல்ட் கூட அதே இடத்துல அப்படியே ஓகே கொடுத்துட்டோம். ஸோ ராகவ் சுப்ரமணியன் 2 தான் இருக்கு. 2 இதில் ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால ப்ராஜெக்ட் 1 மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 1 மட்டும் ராகவ் சுப்ரமணியன் 2 தான் இருக்கிறதுனால அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ப்ராஜெக்ட் 1. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வருது. இந்த ப்ராஜெக்ட்டு கஸ்டமர் இது மாதிரி பக்கத்தில் கொடுக்கறது வந்து அண்ட் கண்டிஷன். ப்ராஜெக்ட் 1 நேம் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அது அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதில் கிரேட்டர் தேன் 50,000 அமௌண்ட்டு, லெஸ் தேன் 60,000. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ஹெட்டர்ஸ் தான், ஒரே காலம் தான், அதோடைய ரேஞ்சை கொடுக்குறோம். கிரேட்டர் தேன் 50,000 அண்ட் 60,000 அப்படிங்கிறது ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம எந்தெந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராகவ் சுப்ரமணியனில் கிரேட்டர் தேன் 50,000 அமௌண்ட் உள்ளதும் லெஸ் தேன் 60,000 உள்ளதை மட்டும் எடுக்கணும். அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட் ரேஞ்சு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் ஆனதுனால நம்ம க்ரைட்டீரியாவை வந்து இந்த க்ரைட்டீரியாவுக்கு மாற்றிட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷன் லைக் ஓகே. ஸோ ராகவ் சுப்ரமணியன் இந்த அமௌண்ட் ரேஞ்சுக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ப்ராஜெக்ட் 1 ராகவ் சுப்ரமணியன் 52,434 அது இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இதில் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் டேட்டா எடுக்கிறது, மற்றதெல்லாம் அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும். ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணலை. அடுத்தது அண்ட் ஆர் கண்டிஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணி 2 கஸ்டமரு, டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ரேஞ்ச். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே க்ரைட்டீரியா மட்டும்தான் மாறுது. அப்படியே பேஸ்ட் பண்ணோம்னா இப்போ 2 கஸ்டமர் ராகவ் அகிலா. ஃபர்ஸ்ட் இதில் 50 to 60,000, செகண்டு 60 to 70,000. அதனால 69,952 மட்டும் எடுத்துட்டு வருது. ஸோ இதில் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ 69,000 60 to 70ங்கிறதுனால 69,000 மட்டும் வருது. மற்றதெல்லாம் அமௌண்ட் வந்து அந்த ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதனால இந்த ஸ்ட்ரிங்ஸை பேஸ் பண்ணி அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த டேட்டா நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டேட்ஸை பேஸ் பண்ணி எப்படி நாம் ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். டேட்டா ரேஞ்சில் டேட், அதாவது 8th December மட்டும் புக்கான கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு எடுக்கிறதுக்காக இந்த டேட் ரேஞ்ச். இந்த டேட் ரேஞ்ச் 8th December டேட்டா அட்வான்ஸ் ஃபில்டர் லிஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் ஆகிடுச்சு. க்ரைட்டீரியாவில் இங்கே வந்து புக்கிங் டேட்
புக்கிங் டேட்டுங்கிற ஹெட்டரில் 8th டிசம்பரில் உள்ள டேட்டாவை புக்கான கஸ்டமர்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேட் ரேஞ்ச் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவோம். 8th டிசம்பரில் ஒரே ஒரு கஸ்டமரு ஃபஸ்ட் லைனில் மட்டும் இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 8th டிசம்பருக்கு மேலே புக்கான கஸ்டமர்ஸ் கிரேட்டர் தேன் 8th டிசம்பர் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த க்ரைட்டீரியா கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். டேட்டா ஃபில்டர் க்ரைட்டீரியா ரேஞ்ச் இது மட்டும் கிரேட்டர் தேன் காப்பி டு அனதர் லொகேஷன் இதுதான். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 3 உண்டு. ஸோ கிரேட்டர் தேன் 8th டிசம்பர் அதை ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு டிசம்பர் 2019 ஆஃப்டர் 8 டிசம்பர் 2019 3. ஸோ இந்த 3 தான் அங்கே ஃபில்டர் ஆகி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டேட்ஸை ஃபில்டர் பண்ணி வந்துச்சு. இதுலேயும் நம்ம மல்டிபிள் க்ரைட்டீரியாஸோட அமௌண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கஸ்டமருக்கு அமௌண்ட்டுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது கூட நம்ம க்ரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் உள்ளது என்னென்னா இந்த டேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் வந்து நம்ம க்ரைட்டீரியா கொடுக்கணும். இந்த ரெட் கலரில் உள்ளது ராங் க்ரைட்டீரியா. இதை நம்ம யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கணும் அப்படின்னா க்ரைட்டீரியா காப்பி டு அனதர் லொகேஷன். டேட்டா வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த இடத்துல டேட் வந்து தப்பாக கொடுத்துருக்கும். ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே 24 வந்து மந்த் வராது, அதனால் இது தப்பாக வரும். ஸோ டேட் ஃபார்மேட் என்ன இருக்கோ அதே யூஸ் பண்ணணும். இருக்கிற டேட்டை இல்லாத டேட்டு கொடுத்தாலும் வராது. டேட்டா எது வந்து மேட்ச் ஆகலையோ அதுக்கு டேட்டா வராது. நெக்ஸ்ட் ஒன் புக்கிங் டேட் ரேஞ்ச். ஸோ கிரேட்டர் தேன் 8th டிசம்பர் 2019 less than or equal to 8th December 2020. less than or equal to greater than or equal to னா நம்ம கொடுத்துருக்க டேட்டையும் சேர்த்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். 8th டிசம்பரை இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரும். 8th டிசம்பர் 2020 அதையும் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரும். டேட்டா அட்வான்ஸ் ஃபில்டர் criteria range copy to another location, click OK. So, greater than 8th December 2019 இருந்து less than or equal to 8th December 2020 வரைக்கும் மொத்தம் 4 கஸ்டமர்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது. அதை நம்ம மேனுவலாக கூட இங்கே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். Between 8 December 2019 less than or equal to before or equal to 8 December 2020 மொத்தம் 4 வரும். இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு அங்கே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ டேட்டை வச்சு அட்வான்ஸ் ஃபில்டரில் எப்படி யூஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல்ட் கார்ட்ஸ். வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்னா ஹேஷ்ட்ரிக், கொஸ்டின் மார்க், டில்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரில் எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்